காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டில் தக்காளி இருக்கா இல்லையான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஏன்னா தக்காளி இருந்ததுன்னா அதை வச்சு ஏதாவது ஒன்று சமைச்சிடலாம். கடைக்கு போனால் ஃபஸ்ட்டு பால் தக்காளி வாங்கிடுவேன். புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் புளி, பருப்பு குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் தக்காளி இருந்தாலே போதும். அதனால் தக்காளி வாங்கிட்டோம்னாலே அன்றைக்கி வந்து சமையல் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். காய்கறி எல்லாம் வெறிக்க பார்ப்பேன் கடையில். அப்புறம் ஏதோ ஒரு காய்கறி எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுருவேன். நம்ம வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட என்ன குழம்பு வைக்கிறதுன்னு எந்திரிச்சோடனே கேட்டோம்னா ஏதோ ஒன்று பண்ணு அப்படிம்பாங்க. அப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த குழம்பா அப்படிம்பாங்க. எனக்கு இதை பார்த்தா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அம்மா சமைச்சு கொடுக்கும்போது எப்போ பாரு இந்த குழம்பாம்மா அப்படின்னு கேட்போம். ஆனால் இப்போ தான் தோணுது அவங்கெல்லாம் டெய்லி இப்படி தான் மண்டையை பிச்சுக்கிட்டாங்கன்ட்டு. இப்போல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் என்ன குழம்பு வைக்கட்டும்னு கேட்டாங்கன்னா அம்மா எது வச்சாலும் ஓகே தான் அப்படின்ட்டு என்ன குழம்பு வச்சாலுமே சாப்பிட்டுக்குவேன் அமைதியாக. ஏன்னா அந்த கஷ்டம்லாம் இப்போ தான் நமக்கு புரியுது. அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனுக்குள்ளே வந்து நுழைஞ்ச உடனே பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருது. இந்த காஃபியை போடுறதுக்குள்ளே 2 செம்பு தண்ணி குடிச்சிட்டேன். ஏன்னு தெரில, தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் இப்படி குளுன்னு இருக்க மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அதனால் 2 செம்பு காலையிலே 2 செம்பு தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த தக்காளி, கேரட் வாங்கிட்டு வந்திருந்தேன் பாப்பாக்காக. ஸோ தக்காளி கேரட்டை எடுத்து வச்சுட்டு பாலில் வந்து நான் வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு போட்டு குடிச்சிட்டேன்.